அன்பு உறவுகளே, நல்லா இருக்கீங்களா? விதையின் வீரியம். ஒவ்வொரு மனிதரையும் ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். ஒரு விதை தன்னை சுற்றியுள்ள நிலத்திலிருந்து சத்துக்களை பெற்று தன்னை வளர்த்துக் கொள்கிறது. மனிதரும் தன்னை சுற்றியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி, உதவிகளை பயன்படுத்தி வளர வேண்டும். ஒரு விதையின் வளர்ச்சியானது அது விழுகின்ற நிலத்தின் தன்மைக்கேற்ப மாறுகிறது என்பதை விவிலியம் சொல்லுகிறது. பாறை நிலத்தில் விழுந்த விதையும் முச்செடியில் விழுந்த விதையும் மிகுந்த பலன் தருவதில்லை. நல்ல நிலத்தில் விழும் விதையே மிக்க பலனை தருகிறது. மனிதரும் தன்னை வாழும் சூழ்நிலையில் பாதிக்கப்படுகிறார். வறுமை, பொருளாதாரம், சுமைகள், சாதி பாகுபாடு முதலியவை அவரது வளர்ச்சியை பாதிப்பிருக்கிறது. இருப்பினும் விதை வீரியமாக இருந்தால் எந்த எதிர்மறையான சூழ்நிலையிலும் வளரக்கூடிய ஆற்றலை பெறுகிறது. இதைத்தான் கவிஞர் சொல்லுகிறார், வெடிகுண்டுக்கு பிளக்காத பாறை வேருக்கு பிளக்கிறது என்று. மனிதரும் தனக்குள் இருக்கும் ஆற்றலை அறிந்து கொண்டு அதை சரியாக பயன்படுத்தினார் என்றால் எந்த எதிர்மறையும் அவரை வீழ்த்த முடியாது. ஒரு விதை தன்னை பிளக்கும் போது தான் ஒரு செடிக்கு பிறப்பை தருகிறது. மனிதரும் துன்பங்கள், துயரங்கள் முதலியவற்றில் உழைப்படும் போது முதிர்ச்சியும் வெற்றியும் பெறுகிறான். ஒவ்வொரு விதைக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மை உண்டு. விதை விதைக்கப்படுவதற்கு முன்பு பக்குவப்படுத்தப்பட வேண்டும். மனிதரும் தன் வாழ்க்கை வழியாக பலன் தர வேண்டுமெனில் தன்னையே பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு விதை பல விதைகளை உருவாக்குறது. ஒரு மனிதர் தன்னை மட்டும் நல்லவராக இருந்துவிட்டால் போதுமானதல்ல. தன்னை போன்று பல நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விதையின் வீரியத்தை உணர்வது போல மனிதனின் ஆற்றலையும் உணர்ந்து ஒருவர் இன்னொருவருக்கு உதவுவோம். வாழ்வில் ஆசிரை பெறுவோம்.